தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 22/2/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கின்றது. கத்தோலிக்க வேதாகம் இவ்வாறு கூறுகின்றது: நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. வெளியில் மகிழ்ச்சியாக இருப்பது போன்று அவர்கள் அலைகின்றார்கள். ஆனால் இருதயத்தில் உண்மையான மகிழ்ச்சி இல்லை. நிறைய பேருக்கு இல்லை பிரியமானவர்களே. இது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் உண்மையான நித்திய மகிழ்ச்சி நமக்கு வேண்டும் என்றால் கர்த்தர் ஒரு ரகசியத்தை கூறுகின்றார். அது என்னவென்றால், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்துக்காரருக்காக, அதாவது செம்மையான இதயம் இருக்க வேண்டும், நேரிய உள்ளம் என்று கத்தோலிக்க வேதாகமம் கூறுகின்றது. பிரியமானவர்களை, நமது இதயம் செம்மையானவைகளை நினைக்க வேண்டும், செம்மையானவற்றை பேச வேண்டும், செம்மையான வழியில் நடக்க வேண்டும். இப்படி நம் இதயத்தில் எந்த அழுக்கோ இல்லாமல் பரிசுத்தமான இதயமாய் இருந்து பிறர் மீது குற்றங்கள் இருந்தாலும் அதை மனப்பூர்வமாக மன்னித்து, இது மனித சுபாவம், நாம் அதை மன்னிக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக மன்னித்து பிறருக்கு தீங்கு செய்யாமல், பிறரை அவமதிக்காமல், அனைவரையும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி நாம் வாழ்ந்தோம் என்றால் அவர்கள்தான் இந்த உலகத்தில் செம்மையான இதயத்தால் பிரியமானவர்களை அவர்களுக்கு கர்த்தர் நித்திய மகிழ்ச்சி தருகின்றாராம். அது மட்டும் அல்லாமல் இவர்களை பார்த்து வேதாகமம் நீதிமான் என்று கூறுகின்றது. இந்த நீதிமானுக்காக தான் நித்திய வெளிச்சமும் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் என்றும் வெளிச்சம் வீசுபவர்களாக, பிறருக்கு அவர்கள் வெளிச்சம் கொடுப்பவர்களாக வாழ்வார்களாம் என்று இன்று நமக்கு கர்த்தர் இந்த கிருபையின் வார்த்தை மூலமாக தெளிவாக கூறுகின்றார். ஆகவே நமக்கு சந்தோஷம் வேண்டுமானால் நமது இதயம் செம்மையானதாக இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு மகிழ்ச்சியும் வெளிச்சமும் உண்டாகும். நாமும் பிறருக்கு மகிழ்ச்சி உள்ளவர்களாக, பிறருக்கு வெளிச்சம் வீசுவர்களாக வாழலாம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளது, அவர்கள் வெளிச்சத்துடன் வாழ்வார்கள் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த கிருபையின் நாட்களை லென்த் என்னும் இந்த தவக்காலத்தை நாங்கள் அனுசரிக்கின்றோம் அப்பா. பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்துக் கொண்டு பரிசுத்தமாக வாழ ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்கின்றோம். அதை நீர் அறிவீரப்பா. அதன்படி எங்கள் இதயத்தை சுத்த இதயமாக மாற்றுங்க. அப்பொழுது எங்கள் இதயம் மகிழ்ச்சிப்படும், நாங்கள் பிறருக்கு மகிழ்ச்சியாக இருப்போம் என்று நாங்கள் உணர்ந்து விட்டோம். அதன்படி எங்கள் இதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.